Hi friends, welcome to Fragrance of My Life. லாஸ்ட் மந்த் வந்து மொச்சோ சீசன் இல்லையா, அதில் வந்து மாமா வந்து ஒரு குட்டி மூட்டை வந்து இந்த மொச்சோ வந்து ஃபுல்லாக வந்து பாலக்கோட்லேருந்து அமிச்சார். இதை அம்மாவும் நானும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றுத்தில் நல்லா முத்துனதும் ஒன்றுத்தில் வந்து கொஞ்சம் எலசாக இருக்கிறதும் வந்து தனித்தனியாகவே வந்து போட்டுட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எலசாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா வந்து முத்துனது வந்து அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சீசன் இல்லாதப்போ கூட. இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டையை வந்து நானும் அம்மாவும் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இது எடுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. பாப்பாவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தா. எங்கள் பாட்டி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மொச்சக்கொட்டை சீசனில் வந்து இந்த மாதிரி மொச்சை பயிரை வாங்கி இந்த கொட்டையெல்லாம் வந்து எடுத்துட்டு நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து அந்த தோலை மட்டும் எடுத்துருவாங்க. தோலை எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த மொச்சக்கொட்டையை வந்து நல்லா வந்து காய வச்சுருவாங்க. காய வச்சிட்டோன்னா அது வந்து நம்ம வந்து த்ரூ அவுட் த இயர் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். மாமா வந்து அதுக்காக தான் அமுச்சிருக்காரு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சுப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேணும்போது வந்து அந்த காய வச்சு இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு செஞ்சுக்கலாம், சுண்டல் செஞ்சுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தண்ணி போட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து இதை ஊற வச்சுருக்கோம். இப்போ காலையில் வந்து அம்மாவும் நானும் வந்து இதை வந்து இப்படியே வந்து இந்த தோல் மட்டும் இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா இப்படி வந்து அமுக்குனா போதும், அது வந்துடும். இந்த மாதிரி மொச்சக்கொட்டை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அந்த தோல் எடுத்தது மட்டும் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வந்து கறி மட்டன் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1 பச்சை மிளகா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து நம்ம கறியை வந்து போட்டுக்கலாம். கறியை சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம கறியை தான் வந்து வேக வச்சுக்கணும் குழம்புக்கு. நீங்கள் கறி இல்லாமையும் செய்யலாம். இந்த கறியில் வந்து ஃபஸ்ட் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் இந்த கறி வேகிறதுக்காக தண்ணியும் வந்து விட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு 80 to 90% வரைக்கும் வந்து கறி வேக வச்சா வந்து போதும். அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் வந்து நம்ம ஒரு 2 விசில் விடுவோம். அதுக்காக தான் நான் வந்து ஒரு 4 விசில் மொத்தமாக விட்டுருக்கேன் இந்த கறி வேகிறதுக்காக. இப்போ அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வந்து போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் ஸ்மெல் வரும். அந்த ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வரும்போது இந்த பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு அப்புறமா வந்து அப்படியே வந்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயும் போல் சொல்கிற மாதிரி தான் வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிக்கோங்கணும். நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா வந்து டேஸ்டியாக இருக்கும். அந்த வெங்காயம் தக்காளி தான் வந்து பேஸே. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நம்ம அடுத்ததாக தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வந்து கொலைய வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டதால் கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். அந்த இதை வந்து இந்த தக்காளி வந்து இந்த ட்ரைனஸை வந்து கொஞ்சம் வந்து சமநிலைப்படுத்திடும். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விடுது பாருங்கள். இந்த தக்காளி நல்லா வதங்கினோடனே பார்த்திங்கன்னா சைடில் வந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது 2 to 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க. கொஞ்சம் தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து மொச்சக்கொட்டையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டையை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாவில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கறியிலையும் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்ச கறியும் அந்த கறியை வேக வச்ச தண்ணியும் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கலக்கு விட்டுட்டு
இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து விடுங்க. நம்ம வேக வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அது வந்து திக்காகிடும். அதுக்காக தாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கர் மூடி ஒரு 2 விசில் விடலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட வந்து நீங்கள் வந்து இந்த குழம்பை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இது வந்து ஒரு மண்சட்டிலையோ இல்லை வந்து ஒரு கடாயிலையும் கூட வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து 2 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து அந்த மொச்சக்கொட்டை வந்து வெந்துடும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் தோலும் வந்து இல்லை, அதனால் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். 2 விசில் போதுங்க. பாருங்கள், நல்லா வந்து மொச்சக்கொட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப அது உடையாமல் இருக்கணும், அதுதான் வந்து மெயின். இல்லைனா நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக வந்து விசில் விட்டிங்கன்னா நல்லா அப்படியே வந்து மாவு மாதிரி ஆகிடும் குழம்புல வந்து. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு குழம்பு. அச்சோ, இந்த குழம்புக்கு வந்து நான் பேரே சொல்லலை பாருங்கள். இது வந்து பாலக்கோடில் செய்கிற குழம்புங்க. இதுக்கு பேர் வந்து சில்லி தால் அப்படின்னு சொல்லுவோம். சில்லி தால்னால் அதுக்கு வந்து மேலே இருக்க தோலை வந்து நாங்கள் வந்து எடுத்துடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து சில்லி தால். இது வந்து நீங்கள் கறி போட்டும் சமைக்கலாம், இல்லை வந்து கறி போடாமையும் வந்து நீங்கள் செய்யலாம். நான் கறி போடாதது வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. இந்த சில்லி தாலை உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, மாமா நிறைய கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கன்னு. ஸோ வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த மேலே இருக்க ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சன்ஷேடில் வந்து காய வச்சுட்டோம் இது ஃபுல்லாக. இப்போது வந்து இது பார்த்திங்கன்னா 1 இயர் கிட்டேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 1 hour or 2 hours முன்னாடி நம்ம ஊற வச்சு சமைச்சா போதும். இது காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் தண்ணியில் போட்டோன்னே நல்லா வந்து பெருசாக ஆகிடும். நம்ம நார்மல் மொச்சக்கொட்டை இருக்குல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.